ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனை செய்யலாமா? எல்லாரும் இருக்கிறவங்களை கண்களை மூடலாம். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம் வேடிக்கை பார்ப்பதற்காக இங்க வரல, ஆண்டவரை இப்ப நோக்கி பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆவியின் கண்களை நம்ம ஆண்டவரை பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி. Jesus name. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Ribala rahashiyantere. இந்த உலகத்துல நிறைய ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆளுகை உள்ள ஆட்கள் இருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும், காலேஜில் சீட் கிடைக்கணும்னு நமக்கு பிரின்சிபல் யாராவது தெரிஞ்சிருந்தவங்கன்னா அவங்கள வச்சு ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போவோம். இல்லை ஏதாவது நம்முடைய ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா பிரசிடென்ட் மூலமாக உள்ளே போவோம். ஏதாவது ஒரு அத்தாரைஸ்டு பர்சனை யூஸ் பண்ணி போவோம். என் பேரை சொல்லுங்கள், அவங்க சீட் தந்துடுவாங்க. என் பேரை சொல்லுங்கள், அவங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு பணம் தருவாங்க. என் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு லோன் தருவாங்கன்னு சொல்லி நான் உங்கள் இடத்துல இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன். எனக்கு வியாதியாக இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்க நமக்கு மருந்து தருவாங்க. டாக்டராலேயே கைவிடப்பட்ட வியாதிக்கு நம்ம யார்கிட்ட எந்த ஆத்தரைஸ்டு பர்சன்ட்டு கேட்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில தினம் தினம் கண்ணீர் எந்த பர்சனை கேட்க முடியும்? நீங்க சொன்னீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கண்ணீர் தீந்துரும், சொல்ல முடியுமா? டெய்லி வீட்டில் சமாதான குறைவு எந்த நபரை கேட்க முடியும்? ஒன்று சொல்லட்டுமா? எல்லா அந்தகார ஆவிகளோடும் எல்லா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களுக்கு மேலே அதிகாரம் உள்ள ஒரே ஒரு நாமம், இயேசு என்னும் ஒரே ஒரு நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய நாமம் யாவே. யாவே என்று சொன்னால் he is rising. அவர் எழுந்தருளுவார். எல்லா இருதயத்தில் கை வைத்து சொல்லலாமா? என்னுடைய வாழ்க்கையில அடக்கம் பண்ணப்பட்ட எல்லா காரியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு யாவேவாய் தேவனுடைய வாழ்க்கையில எழுந்தருளுவீராக. அறிக்கை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீர் எழுந்தருளுங்க தகப்பனே. Thank you Jesus. அவருடைய நாமம் ராஃபா. ராஃபா என்றால் எனக்கு சுகம் தருகிறவர். இன்றைய நாள்ல நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், டாக்டர்ஸால கைவிட்ட நிலையில கூட வந்திருக்கலாம். அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் கொடுக்கிறவர். அவருடைய நாமம் ஏலோகி, அவருடைய நாமம் எல்ஷடாய். அவருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நல்ல ரெண்டு கரத்தை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தலாமா? கண்களை மூடி. யாவே ராஃபா எலோஹி எல்ஷடாய் ஈரே அடோனாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்தது. இத்தனை நாளாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருப்பது போல் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஏசப்பா எங்கப்பா இருக்கிறீங்க நீங்க கேட்டிருக்கலாம். அநேக நேரத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதிச்சிங்கன்னு நீங்க கேட்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஏன்பா இந்த சூழ்நிலை அனுமதிச்சிங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில நான் கடந்து வந்துட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். உமக்காக உண்மையா இருக்கிறேனே, உமக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் நீங்க இன்னும் நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கீங்கப்பா, நீர் எங்க இருக்கிறீர் என்கிற சத்தத்தை பரலோகம் இன்றும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அவர் மனிதர்களை போல உங்களுடைய கண்ணீரை கேட்டுவிட்டு செல்லுகிறவர் அல்ல, உங்களுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்து அவர் நமக்கு பதில் அளிக்கிறவர். இன்றைய நாள் அந்த பெண்கள் முகாம் முடிந்து நீங்கள் வீடு செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிற நாள் இதுவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை நாளை மறைந்திருந்த அந்த இயேசப்பா, அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எழுந்தருளுகிற நாள், தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிற நாள். ஜீசஸ் நேம் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்வோம். யாவே ராஃபா எலோ எல்ஷடாய் எல்ஷடாய் வெளிப்படுத்துவி. மீண்டும் சொல்லுவோமா? யாவே ராஃபா எலோஹி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுடைய நாமத்தை சொல்லி ஷலரமசே Shaddai
இன்று மரித்த நிலைகள் இல்ல, இனி மரித்த நிலைகள் இல்ல, இனி துக்க நாட்கள் இல்ல. உங்களுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும் என்று கர்த்தர் தம்முடைய வாக்குகளை கொடுக்கிறார். உங்களுக்கு வாக்குரைக்கிறார், வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர். இனி துக்க நாட்கள் இல்ல. அவருடைய நாமம் யாவே, எழுந்தருளுகிறவர், நம்முடைய வாழ்க்கையை எழுந்தருளுகிற தேவன், நமக்கு சுகம் கொடுக்கிறவர். அவர் ராஃபா. ரெண்டு கரத்தை உயர்த்தி யாவே ராஃபா எலோஹிம் எல் ஷடாய் அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. சொல்வோம் யாவே யாவே. அறிக்கை செய்வோமா? கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லலாமா? யாவே யாவே அவருடைய நாமம் இயேசு. நமக்கு வியாதியிலிருந்து சுகம் தருகிறவர் இயேசு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண தடைகளை உடைக்கிறவர் இயேசு. கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுவை கொடுக்கிறவர் இயேசு. நம்முடைய வாழ்க்கையை அடுத்த எல்லைக்கு எடுத்து செல்லுகிறவர் இயேசு. நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் இயேசு. சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. இந்த சபை முழுவதுமா இயேசு என்கிற சத்தம் கேட்கட்டும். சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இயேசு எல்லாரும் சொல்லுங்க இயேசு அழகில் சிகரமே ஆயிரம் பேர்கள் மீண்டுமாய் ஆத்துமனேசர் ஆத்துமனேசர்
கர்த்தருடைய மகிமையின் மேகம் இறங்கட்டும். தேவனுடைய மகிமையின் மேகம் ரிபனா ரகஷியாண்டரே. இயேசு இன்றைக்கு வந்தது வீணாய் போயிடக்கூடாது. ஏதோ ஒன்றை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று ரீமன ரகசியாண்டரே. இயேசு உயர்த்துக இயேசுவே. ஒரு பிரசனத்தில் நிறைந்தவர்களா இயேசு உபரஹல ரமசே உலரா காஷியாண்ட ரபசே திரிதன ரமஷியாண்டரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசனம். நாம் உலர்ந்து போய் வந்திருக்கலாம், எதையோ ஒன்று இழந்து போய் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும் என்று சொன்னார். அந்த இயேசுவால், அந்த தேவனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவரும் இல்லை. ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில கதவுகளை திறக்கிறார். கதவுகள் திறக்கப்படுவதாக. மனிதர்களால் பூட்டப்பட்ட கதவுகள், மனிதர்களால் அடைக்கப்பட்ட கதவுகள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. அவருடைய நாமம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு மூடியிருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவாயாக. ரீமஷல ரமன ரகவசே துரகலரே மனரே. பெற்றுக்கொள்ளுங்க. ரீத்தல ரகசியாண்டரா. மனிதர்கள் இனி பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் திறந்தால் அதை அடைப்பவன் ஒருவனும் இல்லை. ரீபா ரக ஷப ரகலரே ரீத்தன ரபௌசியாண்டர பலரா ரீத்தன ரபௌசியாண்ட ரேகன ரபௌஷே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
இந்த ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய மகிமை மகிமையே மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமை எல்லாரும் சொல்லுங்க. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே. எல்லாரும் கூப்பிடுங்க. எங்கள் மத்தியில இறங்கி வாரும். வாருமையா. ஒரு மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலயம் முழுவதுமாக ரீமன ரகசியாந்தரே. ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே. கரங்களை உயர்த்தி நீர் பரிசுத்தர் சொல்லுவோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஒரு பரலோக பிரசன்னம் இறங்குது, பரலோக மகிமை இறங்குது. ரீஷாலா ரகசியாந்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ராமசேதரே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை அசைத்து ரீஷாலா ராமசியாந்தரே. ஹalleluya, 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 ஹalleluya ராமசே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருக்கு ஓசன்னா, 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 உன்னதங்களில் இருக்கிறவருக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. சொல்லுவோம். ஓசன்னா, 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 ஓசன்னா. நீர் பாத்திரர், 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 பாத்திரர். அவர் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். நம்முடைய புகழ்ச்சிக்கு பாத்திரர். நம்முடைய உயர்வுக்கெல்லாம் பாத்திரர். பாத்திரர், பாத்திரர். ரீமாஷாலா ரகசேதரே. பாத்திரர், 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 பாத்திரர். ரகசேதரே. சொல்லுவோம். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உங்க சத்தம் எழும்பட்டும். ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ராமசே. பரிசுத்தர், பரிசுத்தர் தேவ மகிமையில் ராமசியாந்தரே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஷலரமசி. நம் மத்தியில் வந்திருக்கிற ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி உம்மை நாங்கள் வரவேற்கிறோப்பா. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ரிபல ரகசியாந்தரே. இம்மட்டுமாய் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் நிரம்ப செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமான நேரங்களை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென்.